அமித்ஷாவோட மதுரை வருகையும் அண்ணாமலை அந்த மேடையில் பேசினதும் அவருக்கு கிடைத்த வரவேற்பும் தான் நேற்றைய சென்சேஷனல் நியூஸ். அண்ணாமலைக்கு இப்படியான வரவேற்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய பெரும்பாலான ஆதரவு அண்ணாமலைக்கு தான் இருக்குது. கட்சி சாராத பொதுமக்களும் அண்ணாமலையை தான் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனால் நேற்று மதுரையில் நடந்தது கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டம். நேற்று அண்ணாமலை மேடை ஏறினது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கட்சி நிர்வாகிகள், கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் நீங்கள் அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல திரு ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் பத்திரிகையாளர்களை எல்லாம் கிளம்ப சொல்லுவார். இது கட்சி நிர்வாகிகளுக்கான மீட்டிங்கு, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்லுவார். அதற்கு பிறகு தான் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா கிட்ட பேசி இல்லை பரவாயில்ல அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி கட்சி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்ட போதெல்லாம் மிகப்பெரிய ஆரவாரம் எடுகிறது என்றால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கட்சி நிர்வாகிகள் மத்தியிலையும் அண்ணாமலை அவர்களுக்கு தான் மாபெரும் ஆதரவு இருக்கிறது. அது அமித்ஷா அவர்கள் முன்னாலேயே நிரூபணமானது ஒரு வகையில் மகிழ்ச்சி. ஏன்னா அமித்ஷா அவர்கள் பேசும்போது அண்ணாமலை அப்படின்னு பேர் சொன்னதுக்கு அப்புறமா அவரால் ஒரு 30 செகண்ட் பேச முடியல. अन्नामलाई जी मोदी जी की मंत्री परिषद में அவரே சிரிச்சு ஒரு வியந்து பார்த்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அமித்ஷா பேச்சை நிறுத்தினதுக்கும் அந்த சிரிப்புக்கும் நிறைய அர்த்தங்கள் கற்பித்து நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அமித்ஷா யார் தெரியுமா, அண்ணாமலையை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம கண்ணால் பார்த்தது உண்மை. அண்ணாமலை அவர்களுக்கு கட்சியில் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. என்னுடைய வீடியோ பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறது கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கட்சியில் இல்லைங்க, பட் ஆனால் பாஜக ஆதரவாளரான என்னாலேயே அண்ணாமலையை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தாங்க முடியல. எங்கூட நண்பர்களாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்சிக்காரங்களும் கிடையாது, பாஜக ஆதரவாளர்களும் கிடையாது. ஆனால் அவங்க கூட அண்ணாமலைக்கு பதவி பறிபோனதுக்கு அவங்க வருத்தப்படுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கமெண்ட்ஸில் நிறைய பேர் பேசுகிறாங்க. நிறைய நண்பர்கள் அண்ணாமலை அவர்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத நான் டீகோட் பண்ணி சொன்ன போது என்ன திட்டமும் செஞ்சாங்க. நான் திமுகவுடைய ஜால்ரா, நான் பணம் வாங்கிட்டு பேசுகிறேன், நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. பட் ஆனால் நான் சொன்ன விஷயம்தான் நேற்று அண்ணாமலை பேசும்போதும் சொன்னார். அவர் பேசினதில் கடைசி வாக்கியத்தை எடுத்து பாருங்கள். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத எடுத்து பாருங்கள். நம்முடைய இப்போதைய இலக்கு 2026 திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னார். அன்பு சொந்தங்களே, ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம். 2026 நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு, வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி அதுதான் அந்த ஒற்றை வாக்கியம். இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். அண்ணாமலை அவர்களுடைய இலக்கும் சரி, அமித்ஷா அவர்களுடைய இலக்கும் சரி, மோடி அவர்களுடைய இலக்கும் சரி, தமிழக பாஜகவில் இருப்பவர்களுடைய இலக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே டார்கெட் தான். முதல்ல 2026 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான டார்கெட். அதற்காக பாஜக இறங்கி போயிருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம், அவங்க இறங்கி தான் போயிருக்காங்க. அமித்ஷாவாகட்டும் மோடி ஆகட்டும் தன்னுடைய நிலையிலிருந்து அவங்க இறங்கி வந்து தான் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். அண்ணாமலையுடைய கருத்துக்கும் மதிப்பளிச்சிருக்காங்க. எப்படி? அண்ணாமலை எனக்கு கூட்டணி வேண்டாம், பிடிக்காது, நான் இருந்தால் அந்த கூட்டணி சரி வராது, நான் ஏதாவது பேசுவேன், அவங்க ஏதாவது பேசுவாங்க, செட் ஆகாது அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். சரிப்பா, ஓகே, இப்போதைக்கு கட்சியோடைய நிலைமை இதுதான், உனக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், நீ கொஞ்சம் ஒதுங்கியிரு அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலையும் முழு மனதோட அவரும் விலகிட்டார். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி கட்சியுடைய நிலைப்பாடை அவர் ஏற்றுக்கிட்டார்.
ஓகே, இது வந்து கட்சியுடைய நிலைப்பாடு, அதற்கு வந்து நான் எந்த விதத்திலும் தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிட்டு அவர் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா ஓட்டு ஷிஃப்ட் ஆகாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை அவங்க வந்து ஒரு பேர்டனாக நினைக்கிறாங்க, ஒரு சுமையாக நினைக்கிறாங்க. பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிமுகவினர் வேலை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. இதை வந்து அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்பவும் அவர் இதை நம்புறார். ஆனால் கட்சி தலைமை மேலிடம் அவங்க வேறொரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. இப்போ அந்த நிலைப்பாட்டுக்கும் அண்ணாமலையுடைய நிலைப்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, இப்போ அண்ணாமலையும் சரி கட்சியுடைய மேலிடமும் சரி மற்ற தலைவர்களும் சரி எல்லாத்துடைய டார்கெட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது. ஸோ அந்த ஒற்றை புள்ளியில் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்றாங்க. பட் ஆனால் பாதை மட்டும் வேற. அண்ணாமலை வேற ஒன்று சொல்றாரு, அவங்க வேற ஒன்று சொல்றாங்க. ஓகே, இந்த கூட்டணியோட நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. இப்போ நான் சொன்ன அந்த தடைகள் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் சரி செய்ய முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி ஒரு வலுவான போட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதற்கு வந்து பாஜகவினர் மட்டும் இல்லை அதிமுகவினரும் தயாராக இருக்கணும். நம்ம அதை பற்றி திரும்ப பேசுவோம். ஆனால் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மேலிடம் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் துணை நிற்கிறார், அவ்வளோதான். இதைத்தான் நான் சொன்னேன். நம்மளும் வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டு, அண்ணாமலை என்ன ஸ்டாண்டு இப்போ எடுத்திருக்காரு, அவர் நேற்று கூட்டத்தில் சொன்னதுதான் 2026 தேர்தல் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது தான் நம்மளுடைய இலக்கு, மற்ற எல்லா பிரச்சனையும் தூக்கி ஒதுக்கி வைங்க, நம்மளுடைய இலக்கு இதுதான், அதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது தான் அவருடைய ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து அதிமுக கூட்டணி விரும்பலை, அதிமுக கூட்டணி வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக முதுகில் குத்திடுவார். ஆமாம், இதற்காக நானே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனாலும் இந்த அரசியல் சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறது. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பொறுமையாக இருக்கார், வெயிட் பண்ணுறார். அரசியலை பொறுத்த வரைக்கும் சில காலங்கள் நம்ம பதுங்கி இருக்க வேண்டியது இருக்கும். அதை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. இதுவும் அந்த மாதிரியான ஒரு காலம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம இன்னைக்கு வந்து இவ்வளவு அரசியல் பேசுகிறோம், நீங்கள் கமெண்ட்ல வந்து அவ்வளோ அரசியல் பேசுகிறீங்க. இந்த அரசியல் எல்லாம் தெரியாமையா வந்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க? அவங்க ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அண்ணாமலையும் தலைவராக இருக்கணும், அதிமுக கூட்டணியும் வேணும் அப்படின்னா அது நடக்காது. அதுக்காக கட்சி மேலிடம் அண்ணாமலையை வந்து எந்த விதத்திலையும் டார்கெட் பண்ணல. நீ வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கன்னா மேலிடம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்யணும், அதனால நீ தலைவராக இருந்து இந்த கூட்டணியை நடத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்கும் அவருடைய உணர்வுக்கும் மதிப்பளிச்சிருக்காங்க. அவங்க மதிப்பளிச்சதுனால தான் அண்ணாமலை அவர்களும் ஒதுங்கி நிற்கிறார். ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயம் உங்களுடைய கருத்துக்கள் யாருக்கும் புரியாமல் கிடையாது. நம்ம வந்து அதிமுக கூட்டணியை விமர்சிக்கிறோம், எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கிறோம், எல்லாமே கரெக்டு தான். அதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் மறுக்கல. உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எனக்கும் புரியுது. எனக்கு புரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக கட்சி மேலிடம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதை நம்ம உணர்ந்துக்கணும். இப்போதைக்கே டெல்லி மேலிடம் எடுத்திருக்கக்கூடியது ஒரு ரிஸ்க். அவங்க இந்த ரிஸ்க், இந்த முயற்சிக்கு வந்து பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே சமயம் இன்னொரு விஷயமும் நம்ம பேசணும். அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கி இருக்காரா இல்லை ஒதுக்கப்பட்டாரா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன், அண்ணாமலை ஏன் வந்து ஒதுங்கி இருக்காரு. ஏன்னா அவர் வந்து எப்போவெல்லாம் லைம் லைட்டுக்கு வராரோ அப்போவெல்லாம் அவர் மேலே தான் வந்து மொத்த ஃபோக்கஸும் இருக்குது. தலைவர்கள்லேருந்து தொண்டர்கள் வரைக்கும், பொதுமக்கள்லேருந்து மீடியா வரைக்கும் அத்தனை பேரும் அண்ணாமலை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவருடைய பேச்சுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்குது. மேடையிலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி அவருக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கிடைக்குது. ஸோ இது தொடர்ச்சியாக நடந்தது அப்படின்னா அது வந்து தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சங்கடத்தை தரும். அதை வைத்து கட்சிக்குள்ள ஒரு கழகத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்காரு, ஒதுங்கி இருக்காரு. நிறைய பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கல, டெய்லி ப்ரெஸ் மீட் வைக்கிறதுல அதெல்லாம் பண்ணாமல் இருக்கார். இது வந்து என்னுடைய யூகம் தான், என்னுடைய கணிப்பு தான். கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்களும் சரி இல்லை மற்ற கட்சி தலைவர்களும் சரி அண்ணாமலையை ஒதுக்க முடியாது, ஒதுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு நான் இப்போவும் நம்புறேன். அண்ணாமலை ஒரு பக்கமும் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் இன்னொரு பக்கமும் வச்சு பார்க்கறத விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. இவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போவும் நம்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு நம்மளுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த அதிமுக கூட்டணி விவகாரம், கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்கள், எத்தனை சீட்டு, எந்த தொகுதி அப்படிங்கிறது
அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து மாநில தலைவர் அவர் பார்த்துக்கிட்டோம், அவர்கிட்ட விட்டுருங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க. மீடியா வந்து உங்ககிட்ட அந்த கேள்விகளை கேட்குறாங்களா, அதெல்லாம் மாநில தலைவர் பார்த்துப்பாங்க, தேசிய தலைமை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் எப்பவும் செய்யற மாதிரி தினசரி திமுகவை போட்டு வறுத்தெடுக்கணும். இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டணும். பாஜக மேல திமுக வைக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு அவங்க வந்து ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதற்கு வந்து தொடர்ந்து பதிலடி கொடுக்கணும். அந்த பதிலடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் செய்யணும். அவரால் மட்டும்தான் இதை செய்யவும் முடியும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியர் பிக்சர். அவங்க 2026 தேர்தலும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை காரணத்தை முன்னிறுத்தி தான் அவங்க தேர்தலை சந்திக்க போறாங்க. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதிமுக கூட்டணியை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, பாஜக அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு சக்தியை வச்சு தான் அவங்க வந்து தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அப்போ அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம டைல்யூட் பண்ணாம, அதை வந்து திமுகவுடைய பிரச்சாரத்தை வந்து முறியடிக்காம நம்மளால வந்து தேர்தல் வெற்றியை பற்றி நினைச்சு கூட பார்க்க முடியாது. திமுகவுடைய அந்த பிரச்சாரத்தை முறியடிக்கணும் அப்படின்னா அது வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒற்றை நபரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை வந்து கண்டிப்பா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. விவாதமே இல்லாமல் நீங்க ஒத்துக்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த ஒர்க்கை கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் செய்யணும். அதை வந்து திரு நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், மற்ற கட்சி தலைவர்களாகட்டும், அவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசி இந்த ஒர்க்கு திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணுவார். அவருக்கு வந்து மீடியா ஃபோக்கஸ் கிடைக்கும், முக்கியத்துவம் கிடைக்கும். கட்சிக்குள்ள யாராவது வந்து கலகம் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, மீடியாவே அதற்கான முயற்சிகள் பண்ணும். இப்போதைய மாநில தலைவர் நயினாருக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை, அவரை வந்து யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. இது எல்லாம் நடந்தாலும் இந்த திமுகவுடைய பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கான வேலையை திரு அண்ணாமலை தொடர்ச்சியாக செய்யணும். அவர் எப்பவும் எப்படி ஆக்டிவா அரசியல் செய்வாரோ அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அதுவே போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதற்கு பிறகு மற்றதையெல்லாம் பேசிக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே மதுரை மீட்டிங், அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போன மதுரை மீட்டிங் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. பாஜக மறுபடியும் லைம் லைட்டுக்கு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு அண்ணாமலை மற்றும் தேங்க்ஸ் டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்து சொல்லணும். நேற்றைய மீட்டிங்கு கண்டிப்பாக அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு செய்தியை கொடுத்துருக்கும். அவர் அதுலேருந்து என்ன டேக்அவே எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ என்னுடைய ஒரே வேண்டுகோள், அண்ணாமலை அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் களமிறங்கணும். டெய்லி பேசிஸில் அவர் திமுகவை எதிர்த்து களமாடணும். இது மட்டும்தான் நம்மளுடைய வேண்டுகோள். அது பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா 100% இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பெருசாக வந்து யாரும் பேச மாட்டாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் வெர்சஸ் இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள், அல்லது அண்ணாமலை ஆதரவாளர்கள் வெர்சஸ் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அல்லது அதிமுகவினர் அப்படிங்கிற அந்த நெரேட்டிவும் இங்கே வந்து காணாமல் போயிடும். அந்த சண்டையும் இங்கே வந்து நடக்காமல் போயிடும். ஸோ அதனால் அண்ணாமலை அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு களமிறங்கணும் அப்படிங்கிறதோட நம்ம இந்த வீடியோவை முடிப்போம். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.